ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. நாள்தோறும் பகவத்கீதையில் பகவான் 27 மற்றும் 28 ஸ்லோகத்தில் உயர்ந்ததான சுகத்துக்கு உண்டான படிக்கட்டை சொல்லிட்டு வந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் 27 ஸ்லோகத்தில் பார்த்துட்டோம். அதில் படிக்கட்டை சொல்லிட்டார் பகவான். இப்போ அதை அடுத்து 28 ஸ்லோகத்தில் அதே விஷயத்தை சொல்லி முடிக்கிறாரு. 27 ஸ்லோகத்தில் நம்ம பார்த்த படிக்கட்டு என்ன? யோகினம், யார் ஒருத்தர் யோகத்தை செய்கிறாங்களோ அவங்க யோகத்தை செய்ய செய்ய அக்கல்மஷம், பாவங்கள் எல்லாம் எரிக்கப்படுது. பாவங்கள்லாம் எரிக்கப்படுறதுனால சாந்த ரஜசம், ரஜோகுணமும் தமோ குணமும் குறைஞ்சு சத்வகுணம் வளர ஆரம்பிக்குது. இந்த நிலையில் எப்படி இருக்குது? தடங்கல்களே இல்லாமல் இருக்கு இல்லையா. ஏன்னா பாவங்களும் இல்லை, ரஜோகுணம் தமோ குணமும் குறைஞ்சு சத்வகுணம் வளருது. அப்போ பிரசாந்த மனசு ஆத்மவிடத்துலேயே நல்லா ஈடுபட ஆரம்பிக்குது. அப்போ ஆத்மவிடத்துலேயே ஈடுபடப்பட பிரம்மபூதம், தன்னோட இயற்கை நிலையான அந்த ஆத்மா, அப்படிப்பட்ட அந்த உயர்ந்ததான நிலையை அடைகிறாங்க. அப்போ உயர்ந்ததான நிலையை அடையிறதுனால என்ன? உத்தமம் சுகம், உயர்ந்ததான சுகமும் அவங்கள அடையுது அப்படின்ற இந்த படிக்கட்டை பார்த்தோம். அதையே தொடர்ந்து 28 ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷஹ சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்யந்தம் சுகமஷ்ணுதே. யோகி, யோகத்தை செய்கிறவங்க ஆத்மானம் யுஞ்சன், ஆத்மாவிடத்துலேயே மனசை செலுத்தி, ஏவம் இப்படி இது வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் பகவான் எப்படி யோகத்தை செய்யணும், எந்த மனநிலையோடு செய்யணுன்ட்டுலாம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா. அதேபடி செஞ்சுட்டு வந்தால் விகத கல்மஷக, பல ஜென்மங்களாக சேர்ந்துருக்கக்கூடிய பாவங்கள், ஏதோ நம்ம இன்றைக்கி நேற்றுக்கு இந்த ஜென்மத்தில் இல்லை, பல ஜென்மங்களாக செஞ்சுட்டு வந்திருக்கக்கூடிய பாவங்கள்லாம் எரிக்கப்பட்டு பிரம்ம சம்ஸ்பர்ஷம், ஆத்மா அனுபவத்தை அவங்க கிடைக்குது அவங்களுக்கு. அதோட அத்தியந்தம் சுகம், அந்த உயர்ந்ததான சுகமும் கிடைக்குது இல்லையா. உயர்ந்ததான சுகம் மட்டும் இல்லை, எப்போதும் இருக்கக்கூடியது, குறைவே இல்லாத சுகம். அதுவும் ரொம்ப கஷ்டப்படணுமானா சுகேன அஷ்ணுதே, ரொம்ப எளிய முறையில் அவங்களுக்கு இந்த சுகம் கிடைக்குது. சதா எப்போதும் இந்த ஒரு சுகம் அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இது ஒரு நிலையான சுகம் இல்லையா. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நேரடியாக நம்ம இயற்கை நிலை அடையிறது, பிரம்ம சம்ஸ்பர்ஷம், பிரம்மபூதம், இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நமக்கு ஏதோ எட்டாக்கனி போல் தெரியும். ஆனால் பகவான் தான் நமக்கு அதை உடைச்சி படிப்படியாக சொல்லிட்டு வர்றார் இல்லையா. அந்த படிப்படியாக நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா இது ரொம்ப எளிய முறையிலேயே நம்ம இவ்வளோ உயர்ந்ததான, ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை நம்ம பார்க்கணும். ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப உயர்ந்ததான சுகம், எப்போதும் இருக்கக்கூடியது, குறைவே இல்லாத சுகம். இப்படிப்பட்ட ஒரு சுகமோ இன்பமும் நமக்கு எளிய முறையில் கிடைக்குது அப்படின்றது தான் இந்த 28 ஸ்லோகத்தில் பகவான் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அத்தியாயத்திலேயே 28 ஸ்லோகங்கள் வரைக்கும் யோகம் எப்படி செய்யணும், அதை எந்த இடத்துல செய்யணும், என்ன மனநிலையில் செய்யணும், செய்யும்போது நம்மளோட சிந்தனை என்ன அப்படின்றதுலாம் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு பகவான். இப்போ அடுத்து 29 ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்து 4 விதமான யோகிகள் பற்றி சொல்ல போகிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.